காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எப்படியாவது தமிழகத்தில் குறிப்பாக பெண் வாக்காளர்களை கருத்திலே கொண்டு திசை திருப்புகின்ற விதமாக, குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விதமாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி மது ஒழிப்பு மாநாடா இல்லை மது விற்பனை ஊக்குவிப்பு மாநாடானே தெரியாத மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மது ஊக்குவிக்கும் அரசு. ஏனென்றால் இவங்க 500 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொல்லிட்டு 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த கிளப்பில் 150 மெம்பர் தான் இருக்கணுங்கிறது விதி. ஆனால் இங்கே தான் எதுவுமே விதிப்படி நடக்கிறது இல்லையே. அதனால் அதன் மூலமாக மது ஊக்குவிப்பு அரசாங்கம் இருக்குது. அந்த மது ஊக்குவிப்பு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா இது யாரை ஏமாற்ற மாநாடு? இது மது ஒழிப்பு மாநாடா? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், மது பிரியர்கள். என்ன சொன்னால், குடிகாரன் சொன்னால் எங்கள் முத்துசாமி அண்ணாச்சி கோச்சிப்பார். அதனால் மது பிரியர்கள் அவங்களோட மாநாடு. ஆகவே இவர்கள் ஏமாற்றுவதற்காக மக்களை, குறிப்பாக பெண்களை, பெண் வாக்காளர்களை திசை திருப்பு இந்த மாநாடு. ஏனென்றால் மது என்ன சப்ஜெக்டில் இருக்குது? ஸ்டேட் சப்ஜெக்ட். அது கன்கரண்ட் லிஸ்ட்லையும் இல்லை, சென்ட்ரல் லிஸ்ட்லையும் இல்லை. ஆகவே திறக்கிறது இவங்களாம். யார் திறப்பாங்க? திராவிடியன் ஸ்டாக். அது திறக்கும், வியாபாரம் பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போன சமயத்தில் வெட்கமே இல்லாமல் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று தகவலும் தருவார்கள். ஆனால் அவர்களை வச்சுக்கிண்டு மது எதிர்ப்பார். இது ஸ்டேட் சப்ஜெக்ட். திறந்தவர்கள் மூடட்டங்கிறேன் நான். அவங்க தானே மூட முடியும். இவர் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் திறந்துட்டு மதுக்கடை சாவியெல்லாம் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரா? பூட்ட முடியாதா? ஆகவே இது ஏமாற்றுகின்ற அரசியல் மோசடி மாநாடு, மக்களை ஏமாற்றுகின்ற மாநாடு, மதுவை ஊக்குவிப்பவர்களை காப்பாற்றுகின்ற மாநாடு. இதில் திசை திருப்பறதுக்கு, இதில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு பேசுகிறதுக்கு ஒன்றுமில்லை. ஆகவே இவர்கள் திறந்தவர்கள் மூட வேண்டும். அதை சொல்லலேனா முதுகெலும் உள்ளவர்கள் நடத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடை நாம் கருத முடியாது. வருகின்ற 6ஆம் தேதி தமிழகம் எங்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு ஊர்வலம் நடக்க இருக்கிறது. இது குறித்து சென்ற ஆண்டே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் மாநில அரசும் காவல்துறையும் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி தராத காரணத்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆண்டுக்கு மாத்திரம், சென்ற ஆண்டுக்கு மட்டும் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, தொடர்ந்து நீங்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் அந்த தீர்ப்பிலே இருந்தது. ஆனால் நமக்கு தெரியும், இந்த திராவிடியன் ஸ்டாக் ஒரு நாளும் நீதிமன்றங்களை மதிப்பவர்கள் கிடையாது. அதனால் தமிழ்நாட்டில் அது ஒவ்வொரு தரமும் இவங்க குட்டு வாங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நீதிமன்றம் சரியான முறையில் இனிமே கொண்டு யூ பிஹேவ் வெல் அப்படிங்கிற அளவில் நீங்கள் என்ன உங்களுக்கு சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரியான தொனியில் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு. அவங்க ஒரு கேள்வி, அதுவும் நீதிமன்றத்திலே கேட்கப்பட்டது, வேறு சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் குடியிருக்காங்க, அதுவும் வேறு சித்தாந்தம் கொண்ட கட்சி அலுவலகம் இருக்கான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அரசாங்கம் காவல்துறையும் தமிழக அரசும் கொடுத்துருக்கிற காரணங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. ஆகவே அவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் சரியான குத்து வைத்திருக்கிறது நீதிமன்றம். சட்டத்தை மதிக்கின்ற, ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இதுவரை தேசம் முழுதும் நாம் ஆர்எஸ்எஸ் துவங்கியதிலிருந்து 1925
99 ஆண்டுகளாக பேரணிகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த பேரணிகள் அமைதியான முறையில் கட்டுப்பாடோடு நடந்திருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த திராவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகள் அதற்கு முட்டுக்கட்டை விதிக்க முயற்சிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.